அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டே 26க்கான லைவ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஊரக பொருளாதாரம் லெசன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்த்திங்களா, ஒரு 10 கொஷின் பார்த்துட்டோம். இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த லெசனில் இன்னுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கங்கே இருக்குது. ஓகேங்களா, அதை இன்றைக்கி 10 கொஷினாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா, லைவில் வர்றவங்க வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முதன்மை நிறுவனமாக செயல்படுவது நகரமாகும். 2011 to 12 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வாழ்கின்றனர். வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், கல்வி போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலையாகும். ஊரக பகுதிகளில் நிலவும் இரட்டைத்தன்மையை இரட்டை நஞ்சாக்கல் என சுமாசர் குறிப்பிடுகிறார். இதுல எது சரியான ஸ்டேட்மெண்ட்னு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முதன்மை நிறுவனமாக செயல்படுவது எதுங்க? நகரமா? கிடையாது, கிராமம். ஓகேங்களா, ஊரக பகுதிகளுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முதன்மை நிறுவனமாக செயல்படுவது கிராமம். அடுத்தது பாருங்க, 2011 to 12 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கும் கீழும் வாழ்கின்றனரா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நமக்கு கடைசியாக 2011 தான் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. 2011 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய, அந்த வருஷத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இன்னும் 2021 சென்சஸ் எடுக்கணும், எடுக்கலை. ஓகேங்களா, அது வரைக்கும் நமக்கு பேஸ் எது தான்? 2011 சென்சஸ் தான். அதனால தான் புக்கில் எல்லாமே 2011 வச்சு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், கல்வி போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலையாகுமா? உணவு கரெக்டு, உடை, இருப்பிடம், இது 3 தான் அடிப்படை தேவை. கல்வி இந்த இடத்துல டெஃபினிஷனில் வராது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு என்னங்க, கல்வியும் அடிப்படை தேவை தான். ஆனால் மெயினாக என்னது, இந்த 3 நமக்கு வேணும்ல. உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் அடிப்படை தேவைன்னு சொல்லுவாங்க. இதை பூர்த்தி செய்ய முடியாத நிலை தான் நம்ம வறுமைன்னு சொல்லுவோம். அப்போ இதில் கல்வி வராது. அதனால் என்னதுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க, ஊரக பகுதிகளில் நிலவும் இரட்டைத்தன்மையை இரட்டை நஞ்சாக்கல் என சுமாசர் குறிப்பிடுகிறாரா? இரட்டை நஞ்சாக்கல் முறையை பற்றி சுமாசர் சொல்லியிருப்பார். ஊரக பகுதியில் நிலவக்கூடிய இரட்டைத்தன்மையை அவர் சொல்லியிருப்பாரா? இரட்டைத்தன்மைன்னா என்னதுங்க? அதாவது ஊரக பகுதிகளே ஒருத்தர் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ஏழைகள் இருப்பாங்க, ஒரு புறம் பணக்காரங்க இருப்பாங்க, ஒரு புறம் திறமை மிக்கவர் இருப்பாங்க, ஒரு புறம் திறமை இல்லாதவங்க இருப்பாங்க. இதுதான் இரட்டைத்தன்மை. இரட்டை நஞ்சாக்கள்னா என்னன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? கிராமங்கள் ஒரு புறம் காலியாகவும் நகரங்கள் ஒரு புறம் நெரிசலாகவும் இருக்குது. இதனை தான் இரட்டை நஞ்சாக்கள்னு சொல்லியிருப்பாங்க. இரட்டைத்தன்மை அப்படின்னா ஒரே பகுதியில் 2 எதிரடையான கூறுகள் நிலவுவது ஒரே பகுதியில். ஓகேங்களா, கிராமத்தில் ஒருத்தர் ஏழையாக இருப்பாங்க, ஒருத்தர் பணக்காரராக இருப்பாங்க, அது ஒரே பகுதியில் கிராமத்தில். இரட்டை நஞ்சாக்கள்னால் என்ன? நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? கிராமத்தில் காலியாக இருக்குது, இந்த நகரத்தில் நெரிசலாக இருக்குது. 2 வேறு பகுதியை கம்பேர் பண்ணுறது, அதுதான் என்னது, இரட்டை நஞ்சாக்கல் முறைன்னு சொல்கிறாங்க. சுமாசர் குறிப்பிட்டிருப்பார். ஊரக பகுதியில் நிலவக்கூடிய இரட்டைத்தன்மையை அவருடைய இரட்டை நஞ்சாக்கல்னு சொல்லலை. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? சரியானவற்றை தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எதுங்க வரும்? 2 மட்டும். அப்போ ஆன்சர் என்னதுங்க? ஏ. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, ஊரகம் ஒரு நிறுவனம். கிராமம் என்பது முதன்மை நிறுவனமாக செயல்பட்டு ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது.
ஓகேங்களா? அப்போ கிராமம் தான் ஊரக பகுதியில் முதன்மை நிறுவனம். அடுத்தது வறுமைக்கு டெஃபினேஷன் பாருங்கள். வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலையாகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இரட்டைத்தன்மைன்னு என்னன்னு பாருங்கள். எதிரிடையான 2 கூறுகள் நிலவுவது இரட்டைத்தன்மை. வளர்ந்த நிலையையும் பின்தங்கிய நிலை, அமைப்பு சார்ந்த நிலை, அமைப்பு சாராத நிலை, பாரம்பரிய நிலை, நவீன நிலை, ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலை, ஒழுங்குபடுத்தப்படாத நிலை, ஏழை, பணக்காரர், திறமை மிக்கவர், திறமையற்றவர் ஆகிய முரண்பாடான சூழல்கள் எங்கே நிலவுது? ஊரக பகுதியில் நிலவுது. புரிஞ்சுதுங்களா? இது என்னது? இரட்டை நஞ்சாக்கள். ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன. இதனையே இரட்டை நஞ்சாக்கள்னு சுமாசர் குறிப்பிடுகிறார். இதை இந்த டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சு படித்து வச்சுக்கோ. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க, பொருந்தாத இணைகளை காண்க. எக்ஸ்பென்ஷன் கரெக்ட். எது தப்பாக பொருந்தி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், WEI விமன்ஸ் என்டர்பிரினர்ஷிப் இண்டெக்ஸ், GDI ஜெண்டர் டிஸ்பேரிட்டி இண்டெக்ஸ், PQLI ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இதில் எது பொருந்தலை அப்படின்ட்டு பாருங்கள். ஓகேங்க, சூப்பர். ஏன்னா எக்ஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியங்க. அதுபோக இதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாமே நம்ம இதில் எந்தெந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட், தேர்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாடு இதில் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது எல்லா குறியீட்லையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இது சம்மந்தமாக எது வந்தாலும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? பாருங்கள், HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா? கரெக்டு. டைரெக்டாக நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அடுத்தது WEIனா விமன்ஸ் என்டர்பிரினர்ஷிப் இண்டெக்ஸ் வருமா? வராது. விமன்ஸ் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ் வரும். அடுத்தது GDI ஜெண்டர் டிஸ்பேரிட்டி இண்டெக்ஸா? பாலின சமத்துவமின்மைக்கான குறியீடா? இது கரெக்டு. HDIன்னா என்னதுங்க? மனித வள மேம்பாட்டு குறியீடு, அது தெரியும். விமன்ஸ் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ்னு வரும். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான குறியீடு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது PQLIனா ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸா? இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? வாழ்க்கை தர குறியீடு. அடுத்தது GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இதுவும் கரெக்டு தான். அப்போ நமக்கு எதுங்க தப்பு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? C. இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாமே முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. பாருங்க, WEI அப்போ என்னங்க ஒரு விமன்ஸ் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, சுய உதவிக்குழு பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. சுய உதவிக்குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட சராசரியாக 20 பெண்கள் கொண்ட தன்னிச்சையான அமைப்பாகும். சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் 1992 நபார்டு வங்கியால் ஆரம்பிக்கப்பட்டது. SBLP SHC பேங்க் லெண்டர்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கு எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டானு பாருங்கள். அடுத்தது SBLP திட்டத்தில் தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதில் எது தவறானதுன்னு பாருங்கள். இது சுய உதவி குழுக்கள், இந்த குழுவு கூட இது பண்ணிக்கோ. சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம். ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, சுய உதவிக்குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட, டெஃபினேஷனில் ரொம்ப முக்கியங்க, சமூக பொருளாதார பின்னணி கொண்ட சராசரியாக 20 பெண்கள் வருமா? சராசரியாக 14 பெண்கள். ஓகேங்களா? 20 பெண்கள் வரை அதில் இருக்கலாம். சராசரியே எவ்வளோ? ஆவரேஜாக 14 பெண்கள். ஓகேங்களா?
கொண்ட தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. இந்த வேல்யூ தப்பு. 14 பெண்கள் வரணும். ஓகேங்களா? 20 பெண்கள் வரை இருக்கலாம். சராசரி எவ்வளோ இருக்கணும்? 14 இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் 1992 நபார்டு வங்கியால் ஆரம்பிக்கப்பட்டது. கரெக்டு தான். நபார்டின் எஸ்பிஎல்பின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில். அப்படின்னு என்னங்க? சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் நபார்டு வங்கியால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். எப்போங்க? 1992. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்கள், எஸ்பிஎல்பி இதுதான் சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம். எஸ்பிஎல்பி அப்படின்னு என்னென்னா எஸ்ஹெச்ஜின்னு என்னதுங்க? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பேங்க் லெண்டர்ஸ் ப்ரோக்ராம் வருமா? வராது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம்னு வரணும். ஓகேங்களா? வங்கி இணைப்பு திட்டம்னு பாருங்கள், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாவே நம்ம தமிழ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். லெண்டர்ஸ்னால் கொடுக்கறது அந்த மாதிரி மீனிங்கில் தானே வரும். அப்போ இணைப்புன்னு வரும்பொழுது தப்பாக இருக்குது. ஓகேங்களா? தமிழில் நல்லா தெளிவாக படிச்சிட்டோம்னா கூட இங்கிலீஷில் அந்த எக்ஸ்பென்ஷனை வச்சு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்கள், எஸ்பிஎல்பி திட்டத்தில் தென் மாநிலங்களான ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதா? இது கரெக்டு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது தவறு? 1, 3 தவறு. அப்போ ஆப்ஷன் என்னங்க வரும்? ஏ. ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க. பாருங்க, சுய உதவி ஒரு நிமிஷம். சுய உதவிக்குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை, புரிஞ்சுதுங்களா? 20 பெண்கள் வரை கொண்ட தன்னிச்சையான அமைப்பு. சராசரியாக எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎல்பிக்கு எக்ஸ்பென்ஷன் பாருங்கள். செல்ஃப் ஹெல்ப் குரூப், அந்த எஸ்ஹெச்ஜின்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப். சில இடத்துல எஸ்ஹெச்ஜின்னே கொடுத்துருந்துருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம். எக்ஸ்பென்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கணும். இந்த ஸ்கீம்ஸோடைய எக்ஸ்பென்ஷன் அது எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கிகளை பாதிக்கும் காரணிகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கிகள் இருக்குது பார்த்தீங்களா? அதை பாதிக்கக்கூடிய காரணிகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. மின்சாரம் வழங்குவதற்கும் அதனை விநியோகிப்பதற்கும் அதிக செலவு ஏற்படுகிறது. இதற்கான நிதி ஒதுக்கீடும் குறைவாக உள்ளது. ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் மின் இழப்பு ஏற்படுகிறது. 25% கொடுத்துருக்காங்க. மாநிலங்களுக்கிடையே உள்ள சிக்கல்கள், சீரற்ற நிலப்பரப்பு, முறையற்ற வழிகளில் மின்சாரத்தை பயன்படுத்துதல். இதில் மின்மயமாக்கிகளை ஊரக பகுதிகளில் இந்த மின் வசதி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதை பாதிக்கக்கூடிய காரணிகளில் சரியானது எதுன்னு பாருங்கள். ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் ரீசன் பார்க்கலாங்களா? மின்சாரம் வழங்குவதற்கும் அதனை விநியோகிப்பதற்கும் அதிக செலவு. கரெக்டு தான். அதேமாதிரி இதுக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவாக தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்தது, ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் மின் இழப்பு ஏற்படுதா? கரெக்டு தான். 25% சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். மின் அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா மின் இழப்பு ஏற்படுது. அதுவும் ஒரு காரணம். அடுத்தது, மாநிலங்களுக்கிடையே உள்ள சிக்கல்களும் ஒரு விதத்தில் காரணம்தான். இதுவும் காரணம்தான். சீரற்ற நிலப்பரப்பு, அங்கே நிலப்பரப்பு குண்டு குழியுமா அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் ஒரு காரணம்தான். அடுத்தது, முறையற்ற வழிகளில் மின்சாரத்தை பயன்படுத்துதல். இதுவும் ஒரு காரணம்தான். மின் திருட்டுன்னு போட்டிருப்பாங்க. இது என்னதுன்னா ஹெட்டிங் மட்டும் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன் நான். புரிஞ்சுதுங்களா? பாதிக்கும் காரணிகள்னு கொடுத்துட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஹெட்டிங்கை மட்டும் பாயிண்ட்டாக வச்சுருக்கேங்க. நீங்கள் இந்த ஹெட்டிங்கை மட்டும் படிச்சுட்டா கூட போதும். உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இது எல்லாமே என்னதான்? காரணம் தான். அப்போ என்னதுங்க? ஆப்ஷன் அனைத்தும் சரி. ஓகேங்களா? எல்லாமே சரிதான். இது மாதிரி பாருங்கள், ஹெட்டிங் மட்டும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் அப்படியே இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள்.
இந்தியாவில் ஊரகப் பகுதிகளில் மின்மயமாக்கிகளை பாதிக்கும் காரணிகள். நிதி பற்றாக்குறை, நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது. மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள், சீரற்ற நிலப்பரப்பு ஒரு காரணம். மின் அனுப்புகளில் மின் இழப்பு ஏற்படுது. அப்போ 25% பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அடுத்தது மின் திரட்டு. இது எல்லாமே என்னதான் காரணம் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இதுவும் ஈஸியானது தான். கில்பர்ட் ஸ்லேட்டர் தமிழ்நாட்டில் ஆய்வு செய்த கிராமங்களை அதன் மாவட்டங்களுடன் பொருத்துக. ஸ்லேட்டர் கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் பேராகிராஃப் படிச்சிருப்பீங்க. அதில் அவர் சில கிராமங்கள்லாம் ஆய்வு செஞ்சு தென்னிந்திய கிராமங்கள்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதில் அவர் தமிழ்நாட்டில் ஆய்வு செய்த கிராமங்களை கொடுத்துருப்பாங்க. அந்த கிராமங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத அந்த மாவட்டங்களோட பொறுத்துங்க. ஓகேங்களா? பாருங்கள், துசி எங்கே இருக்குது? பாலக்குறிச்சி, வடமலைபுரம், கங்கை கொண்டான். இதில் எது சரின்ட்டு பாருங்க. சூப்பருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? துசி எங்கெங்க இருக்குது? வட ஆற்காடில் இருக்குது. பாலக்குறிச்சி எங்கே இருக்குது? தஞ்சாவூரில். வடமலைபுரம் ராமநாதபுரம். கங்கை கொண்டான் எங்கே இருக்குது? திருநெல்வேலி. அப்போ ஆப்ஷன் என்னங்க வரும்? 4123A த ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியானது தாங்க. ஆனால் வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் வரட்டும், எதில் நீங்கள் படித்தாலும் அது என்ன டிஸ்ட்ரிக்ங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது நம்ம அன்றைக்கே பார்த்துருப்போம். கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய முதல் பொருளாதார பேராசிரியர். இவர் என்ன பண்ணியிருப்பார்? இவர் தனது மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை ஆய்வு செய்தார். வடமலைபுரம் ராமநாதபுரத்தில் இருக்குது. கங்கை கொண்டான் வந்து திருநெல்வேலியில். பாலக்குறிச்சி வந்து தஞ்சாவூர். துசி வந்து வட ஆற்காடு ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்களை ஆய்வு செய்து என்ன பண்ணுறாரு? 1918 சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிடுறாரு. இதனை தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சி குழுவினர் என்ன பண்ணுறாங்க? இதனை 1930, 1950, 1960 ஆண்டுகளில் ஆய்வு செய்கிறாங்க. இதில் 2 கிராமங்கள் மட்டும் 21ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசி பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் மாதிரி தான். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம அதை விடக்கூடாது, ஈஸின்னு நினச்சிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் கொஷினை எடுத்திருக்கோம். பாருங்கள், அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு பொருளாதார சாதி ரீதியான கணக்கீட்டின்படி 68.84% மக்கள் ஊரகங்களில் வாழ்கின்றனர். திட்டுக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009 to 10ஆம் ஆண்டில் ஊரக பகுதிகளில் வறுமையில் உள்ள மக்கள் விழுக்காடு 54.10%. 2009 to 10ஆம் ஆண்டில் இந்தியாவில் மொத்த வறுமை விழுக்காடு 33.80%. உலக ஏழை மக்களின் தொகையில் 22% இந்தியாவில் உள்ளனர். இதில் எது வந்து சரின்ட்டு பாருங்க. சூப்பருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு பொருளாதார சாதி ரீதியான கணக்கீட்டின்படி 68.84% மக்கள் ஊரகங்களில் வாழ்கின்றனரா? 2015 கிடையாதுங்க, 2011. நாம் இந்த இதையை வந்து போன லைவ் டெஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். 2015 கிடையாது, 11 ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. 15ன்னு போட்டு 2015 ஒரு இன்ஃபர்மேஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதுங்க? தப்பு. 2011 படி என்னவாக இருக்கும்? 68.84% மக்கள். ஃபஸ்ட்டு லெசனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009 to 10ஆம் ஆண்டில் ஊரக பகுதிகளில் வறுமையில் உள்ள மக்கள் விழுக்காடு 54.10. கரெக்ட்.
ஓகேங்களா. அடுத்து 2009 to 10ஆம் ஆண்டில் இந்தியாவில் மொத்த வறுமை விழுக்காடு 33.80 கரெக்ட். இந்த வறுமை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கடைசி அந்த 2009 to 10 எவ்வளோ இருக்காங்க, இந்தியாவுடைய மொத்த வறுமை அந்த பெர்சன்டேஜில் கண்டிப்பாக நம்ம ஃபேக்டெல்லாம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது உலக ஏழை மக்களின் தொகையில் 22% இந்தியாவில் உள்ளனரா? கரெக்டு தான். ஓகேங்களா. 22% எங்கே இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இதில் வந்து நமக்கு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க கரெக்டு? 2, 3, 4 தான் சரி. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? டி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. பாருங்கள் விளக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ரெண்டையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. பாருங்கள் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6,40,867 கிராமங்கள் உள்ளன. அதையும் பார்த்துக்கோங்க. 121 கோடியாக உள்ள மொத்த மக்கள் தொகையில் 68.84 விழுக்காடு ஊரகங்களில் இருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஊரகங்களில் இருக்கக்கூடிய மக்கள் 2011. இதுவே பாருங்கள் இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார சாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி 73% மக்கள் எங்கே இருப்பாங்க? ஊரக பகுதியில் இருப்பாங்க. இதில் 18.5% மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், 11% மக்கள் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்டெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறதுனா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. அது மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். இங்கே வந்து 68.84, இங்கே 73%. ஓரளவுக்கு படிச்சுட்டோன்னா கூட நம்ம ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ணி போட்டுக்க முடியும். ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா. அடுத்ததுங்க, ஊரக வேலையின்மைக்கான காரணங்களுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. பாருங்க, வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலின்மை, ஊரக பகுதியில் வேலை இல்லை. ஓகேங்களா. வேலையின்மை, அதற்கான காரணங்களில் சரியான கூற்று எதுன்னு பாருங்கள். வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலின்மை, துணை தொழில்களின்மை, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கமின்மை, வேளாண் சாரா வேலைவாய்ப்புகள் அங்கு உருவாக்கப்படவில்லை மற்றும் கல்வி முறையில் குறைபாடுகள் உள்ளது. வேலையின்மைக்கான காரணங்களில் சரியானது எதுன்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா. பாருங்க, ஊரக வேலையின்மைக்கான காரணங்களும் சரியான கூற்று. வேளாண்மையில் இயந்திரமயமாக்கல் இல்லாதனால அங்கே வேலையின்மை இல்லையா? வேளாண்மை இயந்திரமயமாக்கப்பட்டதுனால தான் வேலையின்மை வேலை யாருக்குமே வரல, இல்லை வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது காரணம் கிடையாது. இயந்திரமயமாக்கல் ஆனதுனால தான் வேலையின்மை. புரிஞ்சுதுங்களா. இயந்திரமயமாக்கல் வந்துச்சுன்னா எல்லாமே இயந்திரப்படுத்துறதுனால தான் என்னாச்சுங்க, இயந்திரமயமாக்கல்னால தான் என்னாச்சு, யாருக்கும் வேலை கிடைக்கல. ஓகேங்களா. ஆட்கள் அங்கே தேவைப்படலை, அதனால் அங்கே வேலை கிடைக்கல. அப்போ இது என்னதுங்க, வேளாண்மையில் இயந்திரமயமாக்கல் இல்லாதனால தான் வேலையின்மை வந்துச்சாங்கிறது தப்பு. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது துணை தொழில்களின்மை, இது கரெக்டு தான். ஏன்னா வேளாண்மை தவிர வேறு தொழில் இல்லை, துணை தொழில்கள் அங்கே இல்லை, அது காரணம். அடுத்தது திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கமின்மை, இதுவும் கரெக்டு தான். புரிஞ்சுதுங்களா. அங்கே திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கல, வேலைவாய்ப்பு அங்கே உருவாக்கலை. அடுத்தது வேளாண் சாரா வேலைவாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்படவில்லை, கரெக்டு தான். வேளாண்மை சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தான் அங்கே இருக்குது. அதற்கு பதிலாக வேளாண் சாரா வேலைவாய்ப்புகளை உருவாக்குனா ஓகேங்களா. அங்கே வேலை இல்லாத டைமில் பருவகால வேலையின்மை அந்த பீரியடில் அவங்க இந்த மாதிரி வேளாண் சாரா வேலைவாய்ப்புகளை ஈடுபட்டிருக்குவாங்க. அப்போ இது கரெக்டு. மற்றும் கல்வி முறையில் குறைபாடுகள் இருக்குது. சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா. கல்வி முறையில் குறைபாடுகள் இருக்குது, ஊரக பகுதிகளில் இருக்குது. இப்போ நிறையா மாறிடுச்சு. ஓகேங்களா. நிறைய விதத்தில் நம்ம வந்து முன்னேறிட்டே வரோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேறிட்டே வரோம். ஓகேங்களா. ஆனால் இதெல்லாம் ரீசன், இது ஒரு விதத்தில் ரீசன் தான், நம்ம மறுக்க முடியாது. ஓகேங்களா. அப்போ காரணங்களும் சரியான கூற்று தானே கேட்டிருக்காங்க. அப்போ எது வரும்? 2, 3, 4 சரி. வேளாண்மை இயந்திரமயமாக்கலின்மையினால வேலையின்மை உருவாகலை. புரிஞ்சுதுங்களா. வேளாண்மையை இயந்திரமயமாக்குனதுனால தான் வேலையின்மை உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா.
பாருங்க, விளக்கம் பாருங்க. வேளாண்மையை இயந்திரமயமாக்கல். வேளாண் தொழிலாளர்கள் வேலைக்காக நிலக்கிழார்களையே முழுமையாக நம்பியுள்ளனர். வேளாண் செயல்பாடுகளான உழுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், கதிரடித்தல் போன்றவற்றில் இயந்திரங்களை பயன்படுத்துவதால் வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எப்படின்னா அந்த காரணங்கள் கொடுத்துட்டு ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். அப்படி தான் நான் வச்சிருக்கேன், கொஷின் அப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கும் பொழுது அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். கீழ்கண்டவற்றுள் ஊரக கடன்களுக்கான காரணங்கள் எவைன்னு கேட்குறாங்க. பருவமழை பொய்த்தல், நிலங்கள் தொடர்பான வழக்குகள், வட்டிக்கு கடன் வட்டி கடன் வாங்குவோர். சரிங்களா? வருவோர்னு போட்டுங்க, மாற்றிக்கோங்க. வட்டிக்கு கடன் வாங்குவோர், அதிக வட்டி வசூலித்தல், அதிக உற்பத்தி இருந்தும் ஏழ்மை நிலை, அதிக மக்கள் தொகை இல்லாத போதும் முழு வேலை நிலை இல்லாமல் இருப்பது. இந்த தேர்டு பாயிண்ட் மட்டும் வட்டிக்கு கடன் வாங்குவோர்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இதில் எது ஊரக கடன்களுக்கு காரணம், எதெல்லாம் அப்படிங்கிறது பாருங்க. வட்டிக்கு கடன் வழங்குவோர். ஓகேங்களா? வட்டிக்கு கடன் வாங்குவோர் இல்லை, வட்டிக்கு கடன் வாங்குவோரிடம் அதிக வட்டி வசூலித்தல். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கோங்க. வட்டிக்கு கடன், அந்த பிடிஎஃப்ல அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. வட்டிக்கு கடன் வாங்குவோரிடம் அதிக வட்டி வசூலித்தல், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, ஊரக கடன்களுக்கான காரணங்கள் என்னென்ன காரணம்? பருவமழை பொய்த்து போகுதா? கரெக்டு. பொய்த்து போகும் பொழுது என்ன ஆகாது? விளைவித்த பயிரெலாம் பயிரை விளைவிக்க முடியாது. இன்னொன்று என்னதுன்னா, மாறி பருவமழை வந்துச்சுனாலும் என்ன ஆகும்? வெள்ளம் சேதமாயிரும். அப்போ பருவமழை பொய்த்தல் காரணம். அப்போ என்ன அவங்க கடன் வாங்குவாங்க. அமௌண்ட்டுக்கு இப்போ பணம் வாங்கி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா மேலே இன்னும் இப்போ கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நிலங்கள் தொடர்பான வழக்குகள். அவங்களுக்கு உரிமையான நிலங்கள் தொடர்பான வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, கல்வி அறிவு இல்லாதனாலையும் அறியாமைனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக தன்னுடைய பணத்தை தெரியாமல் யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாறுறது, செலவு பண்ணுறது, அதிகமாக செலவு பண்ணுறது, யாருடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ணும் பொழுது அந்த மாதிரி இடத்துல அப்போ அதிகமாக பணம் தேவைப்படும் வழக்குகளுக்கு. அப்போ அதுக்கும் அவங்க கடன் வாங்குவாங்க. அதுவும் ஒரு காரணம், நிலங்கள் தொடர்பான வழக்குகள். கரெக்டு. அடுத்தது வட்டிக்கு கடன் வாங்குவோரிடம், சரிங்களா? வட்டிக்கு கடன் வாங்குவோரிடம் அதிக வட்டி வசூலித்தல் பண்ணுறாங்களா? கரெக்டு. வட்டிக்கு கடன் வாங்குறவங்க கிட்ட அதிகமாக வட்டி வசூலிக்கிறதுனால என்ன ஆகும்? அவங்கனால என்னதுங்க, கடனை விட வட்டி அதிகமாகும். கடைசியில் என்ன ஆகும்? அதாவது கடனை விட வட்டி அதிகமாகும் பொழுது என்ன, நம்ம எப்போவுமே கடன்லேயே தான் இருந்துகிட்டே இருப்போம். அப்போ என்னதுங்க, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். அடுத்தது, அதிக உற்பத்தி இருந்தும் ஏழ்மை நிலையா? அங்கே ஏழ்மை நிலை இருக்குங்க. அதிக உற்பத்தி இருந்துச்சுன்னா அங்கே எதுக்கு ஏழ்மை நிலை இருக்க போகுது? கிடையாதுங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்டு. அதிக உற்பத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்காது? ஏழ்மை நிலையே இருக்காது. ஓகேங்களா? அதிக உற்பத்தி கிடையாது. அடுத்தது, அதிக மக்கள் தொகை இல்லாத போதும், அங்கே அதிக மக்கள் தொகை இல்லை, கிராமங்களில் இல்லாத போதும் முழு வேலை நிலை இல்லாமல் இருப்பது. ஓகேங்களா? அங்கே முழு வேலை நிலை இல்லாமல் இருக்குதானே. அதிக மக்கள் தொகை அங்கே இல்லாத போதும் அங்கே என்ன இருக்கணும்? கம்மியான மக்கள் தொகை இருந்தால் எல்லாத்துக்குமே அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ல. ஆனால் இங்கே என்னதுங்க, முழு வேலை நிலை இல்லை தானே. இங்கே முழு வேலை நிலை இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? காரணங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 5 தான். 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அப்போ என்னதுங்க, 1, 2, 3, 5. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அதிக மக்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? 5th ஸ்டேட்மெண்ட்டு, அதிக மக்கள் தொகை அங்கே இல்லை. குறைவான மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அங்கே எல்லாத்துக்குமே முழு வேலை நிலை இருக்கணும்ல. ஆனால் அப்போது அங்கே என்ன இல்லை, முழு வேலை நிலை இல்லை.
அதுவும் ஒரு காரணம் தான். ஓகேங்களா? பாருங்க, இது எதில் நம்மளுடைய புக் பேக் கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் நான் இதை வந்து எடுத்திருப்பேன். பாருங்க, இந்தியாவில் ஊரக கடனுக்கான காரணமாக கருதப்படுவது ஆப்ஷன் என்னதுன்னா இதெல்லாம் ஏழ்மை தான் காரணம். ஓகேங்களா? நாங்கள் என்ன கொடுத்துருந்தேன், அதிக உற்பத்தி இருந்தும் ஏழ்மைன்னு கொடுத்துருந்தேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதிக உற்பத்தி இருந்துச்சுன்னா அது காரணம் கிடையாது. அதிக உற்பத்தி இருந்தால் எதுக்குங்க கடன் நம்ம வாங்க போகிறோம்? அப்போ இது வராது. அடுத்தது அதிக மக்கள் தொகையா, அது காரணமாக கிடையாது. முழு வேலைநிலை இருந்தால், முழு வேலைநிலை இல்லாதது தானே காரணம். ஓகேங்களா? முழு வேலைநிலை இல்லாமல்னு கொடுத்துருந்தா இது ஓகே. இப்போ இந்த இடத்துல இது தப்பு. புரிஞ்சுதுங்களா? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஊரக கடனுக்கான காரணமாக கருதப்படுவது ஏழ்மை தான். அங்கே அதிக மக்கள் தொகை இல்லை, அதிக உற்பத்தி இல்லை, முழு வேலைநிலை இல்லை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இது ஊரக கடனே வந்திருக்காதுல்ல. ஊரக கடனுக்கான காரணமாகவே இது இருந்திருக்காது. புரிஞ்சுதுங்களா? இதை வச்சு தான் அந்த கொஷின் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து அதில் எடுத்தேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் 4/2 பகுதி கடனாளிகளாக உள்ளனர். 2017 படி 20 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் 100% மின்வசதி பெற்றுள்ளன. சிறு குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் ஆகியோருடைய குறை வேலையுடைமை காணப்படுகிறது. 2016ஆம் ஆண்டின்படி இந்திய மொத்த வேலையின்மை 7.8%. இதில் எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டுன்னு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் 4/2 பகுதி கடனாளிகளாக இருக்காங்களா? 4/3 பகுதி என்னவா இருக்காங்க? கடனாளிகளாக இருக்காங்க ஊரக குடும்பங்களில். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது 2017ஆம் ஆண்டின்படி 20 மாநிலங்கள் மற்றும் அல்லது யூனியன் பிரதேசங்கள் 100% மின்வசதி பெற்றுள்ளனவா? கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்தது சிறு குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் ஆகியோருடைய குறை வேலையுடைமை காணப்படுகிறதா? இது கரெக்டு. குறை வேலையுடைமை, மறைமுக வேலையின்மை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 2016ஆம் ஆண்டின்படி இந்திய மொத்த வேலையின்மை 7.8%. இது தப்பு. ஓகேங்களா? அந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். ஒரு 3 பாயிண்ட் அதில் இருக்கும், பார்க்கலாம். அப்போ எதுங்க தவறு? 1, 4 தவறு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? ஏ. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க, இந்தியாவில் ஏறக்குறைய 4/3 பகுதி ஊரக குடும்பங்கள் கடனில் மூழ்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 4/3 பங்கு. ஓகேங்களா? அப்போ 1 பங்கு தான் நல்லா இருக்காங்க, கடன் வாங்காமல் இருக்காங்க. அடுத்து பாருங்கள், 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மை எவ்வளோங்க? 7.8%. ஊரக வேலையின்மை 7. மொத்த வேலையின்மை கிடையாதுங்க, ஊரக வேலையின்மை தான் 7.8%. அப்போ நகர்ப்புற வேலையின்மை எவ்வளோங்க? 10.1. அப்போ 2016 படி பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வேலையின்மையை விட ஊரக வேலையின்மை என்னவா இருக்குது? குறைவாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்திய மொத்த வேலையின்மை எவ்வளோ? 8.5. இதில் 3 பாயிண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 2016 படி ஊரக வேலையின்மை 7.8, நகர்ப்புற வேலையின்மை பார்த்தீங்கன்னா 10.1, மொத்த வேலையின்மை 8.5. இந்தியாவில் மொத்த வேலையின்மை 8.5. இந்த ஃபேக்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மெயின்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்டெல்லாம் எழுதலாம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், லாஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. முத்ரா, மைக்ரோ அண்ட் மேக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி, அதனோட எக்ஸ்பென்ஷன் பாருங்கள். ஊரக பகுதி என்பது நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி. குறுநிதி வழங்குவதில் முன்னோடியாக அரசு சாராத நிறுவனங்களே உள்ளன. எதுவும் இல்லை. இதில் எது தவறு எதுவும் இல்லை அப்படின்னா
டி. ஓகேங்களா, பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? எக்ஸ்பென்ஷன் ஓரளவுக்கு எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இனிமேல் எப்போவுமே நீங்கள் என்ன இதில் படிச்சிங்கனாலும் நீங்கள் உடனே பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்மளுடைய இங்கிலீஷ் மீடியம் புக்கை பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள். ஃபஸ்ட்டு முத்ராக்கு எக்ஸ்பென்ஷன் இதுவா? மைக்ரோன் மேக்ரோ வராது. ஓகேங்களா, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. அப்போ இதுதான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ஆப்ஷன் இதுதான். இது கரெக்ட். ஊரக பகுதி என்பது நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. குறுநிதி வழங்குவதில் முன்னோடியாக இருக்கிறது யார்? அரசு சாராத நிறுவனங்கள் தான். அப்போ இதுவும் கரெக்டு. எதுவும் இல்லைலாம் வராது. ஓகேங்களா, ஏன்னா இது தப்பு. ஓகேங்களா, எல்லா ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுலாம் நம்மளால சொல்ல முடியாது. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ முத்ரானா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. பாருங்கள், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டேன், ஆனால் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. விளக்கம்: முத்ரா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி படித்து வச்சுக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட நம்ம நிறைய ஏற்கனவே முன்னாடி ஒரு லெசன் பார்த்தோம், சரிங்களா? அதுலேயும் நிறைய வந்து எக்ஸ்பென்ஷன் பார்த்துட்டோம். இதுலேயும் போன லைவ் டெஸ்ட்லேயும் சில எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம். இதுலேயும் எக்ஸ்பென்ஷன் பார்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, புக்லேயே பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஊரக பொருளாதாரம் லெசன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 2 லைவ் டெஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இனி வந்து நாளைக்கு இருக்காது உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஐஎன்எம்மில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இருக்கும் பார்த்தீங்களா, கட்டபொம்மன், பூலித்தேவர், வேலு நாச்சியார், அவங்கள பற்றிலாம் நம்ம படிப்பு பார்த்தீங்களா, அந்த லெசனில் இருந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். 2 பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் நல்லா தெளிவாக நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது, தெளிவாக படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா, முடிஞ்ச எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் 10 out of 10 கண்டிப்பாக வாங்கணும். ஓகேங்களா, நம்ம ஒன்று தப்பு பண்ணால் நமக்கு அன்றைக்கி தூக்கமே வரக்கூடாது. ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோங்க. இம்போசிஷன் எழுதுங்க, இல்லை தோப்புக்கரணை போடுங்க. எப்படி தப்பாகலாம்? நம்ம புக்கில் இருந்து தானேங்க நம்ம எடுக்கிறோம். நம்ம தப்பே ஆகக்கூடாது. ஓகேங்களா, புக்கில் இருந்து என்ன கொஷின் எங்கே இருந்து கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியணும். ஓகேங்களா, தப்பே ஆகக்கூடாது. 10 out of 10 வாங்கணும். இது ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டாக நம்ம 10 out of 10 கண்டிப்பாக வாங்கணும். ஒரு கொஷின் தப்பாச்சுன்னா கூட அது ஏன் தப்பாகலாம், எப்படி தப்பாகலாம், அந்த கொஷினை திரும்ப இம்போசிஷன் எழுதுங்க. என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அது என்ன ஆகும்னா நம்மளை வந்து இன்னும் அடுத்தது நல்லா தெளிவாக படிக்க வைக்கும். நீங்கள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பொழுதோ இல்லை, அது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறப்போ, அடுத்த லெசன் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தரும். புரிஞ்சுதுங்களா? தப்பே வரக்கூடாதுங்கிற டார்கெட் இருக்கணுங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம தப்பே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு 10 out of 10 வாங்கணும். ஓகேங்களா, இன்னிலிருந்து நீங்கள் நம்ம கமெண்ட் போடணும். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எவ்வளோ மார்க்காக இருந்தாலுமே பரவாயில்ல. ஓகேங்களா, 10க்கு கீழே குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சிருச்சுன்னா அடுத்த டெஸ்ட்டில் அதை வந்து நம்ம பிடிச்சிடணும். புரிஞ்சதுங்களா? எல்லாருமே வந்து கீழே போடுங்க கமெண்ட்டில். எத்தனை பேர் அட்டன் பண்ணாலும் சரி, அத்தனை பேரும் கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கிறத கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா, அது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் வந்து அடுத்தது நம்ம சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் எங்கே கிடைக்கணும்னா நமக்கு எக்ஸாமில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கி நமக்கு தெரியாது, ஆனால் எக்ஸாமில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க. நான் என்ன லெசன் சொல்லிவிட்டேன், டைமும் இருக்குது, நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா, 10 out of 10 கண்டிப்பாக வாங்கணும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.